إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா விதமான புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வானம் பூமிகளில் உள்ள அனைத்தையும் படைத்திருக்கிறான். வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான ஒரே ஒரு இறைவனாக அவன் மாத்திரமே இருக்கிறான். அவன் அல்லாது வணங்கப்படுகிற அனைத்து விதமான கடவுள்களும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாக அல்லாஹ் நாடுகின்ற போது சிலரை இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்துகிறான். யாரை அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டானோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறவர்கள் யாரும் இல்லை. வானம் பூமியில் மறைந்திருக்கிற எல்லா ரகசியங்களையும் அவன் அறிந்திருக்கிறான். பூமியின் இருள்களுக்குள் மறைந்து கிடக்கின்ற ஒரு சிறிய விதையாக இருந்தாலும், அது காய்ந்ததாக இருந்தாலும், ஈரமாக இருந்தாலும், அவைகள் கூட அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே இருக்கின்றன. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம். அல்லாஹ் சில நாட்களுக்கு இந்த உலகத்திலே தங்குவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு வரையறையின்றி தந்திருக்கிறார். வரையறையின்றி என்று நான் சொல்வது எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், ஹலகல் மௌத வல் ஹயாத், அவன்தான் மௌத்தையும் வாழ்வையும் படைத்தான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமல, உங்களில் யார் செயல்களால் மிகச்சிறந்தவர்கள் என்று சோதிப்பதற்காக. பேச்சால் அல்ல, அல்லது நடவடிக்கைகளால் அல்ல, அல்லது வெளிப்படைகளால் அல்ல. அல்லாஹ் எப்படி சொல்றான்? லியப்லுவக்கும், இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருப்பது உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. என்ன சோதனை? அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் செயல்களால் மிக நல்லவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சோதிக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்வு என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிற சோதனைக்கான ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் தான். ஆனால் ஏதோ ஒரு வகையிலே எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு நாம் வந்தோம் என்பதை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் மறந்து விடுகிறோம் அல்லது மறக்கடிக்கப்பட்டு விடுகிறோம். பொதுவாக மனிதன் இந்த வாழ்க்கையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதிலே அவன் தவறி போய் விடுகிறான். சில போது தோற்று போய் விடுகிறான்.
இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசைன்னு சொன்னா, வாழ்க்கையில நான் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது வாழ்க்கையில நான் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நாம் ஒவ்வொருவரும் சில அளவுகோல்களை வைத்திருப்போம். இதை செஞ்சா இந்த வாழ்க்கை சக்சஸ். ஒரு ஆளுகிட்ட நம்ம கேட்கிறோம், உங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? அதை ஏன் கேட்கறீங்க? இப்படிதான் போய்கிட்டு. என்ன போகுது? ஒரே பிரச்சனைப்பா, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை. என்னது, யாரை நம்பினாலும் நமக்கு மோசடி பண்ணிடுறாங்க, ஏமாத்திடுறாங்க. இப்படி தன்னை பத்தி ஒரு கவலையோடு ஒரு ஆதங்கத்தை சில பேர் வெளிப்படுத்துறாங்க. இன்னும் சில பேர்கிட்ட உங்களோட வாழ்க்கை எப்படின்னு கேட்டா, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அப்படி அல்லாஹ்வுக்கே எல்லா விதமான புகழும், எல்லா நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ். பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் என்றவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால் அவருடைய அல்லாஹ்வை பற்றி அந்த நன்றி உணர்வு என்பது வேறு. ஆனா நம்மள பாசையில பார்த்தா இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கப்படாத. என்னண்டா, உருப்படியான ஒரு தொழில் இல்லை, ஒரே பிரச்சனை, வாழ்க்கையில கடன், என்னது ஒன்றுமே உலகத்துல இல்ல, எதையுமே சாதிக்கல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரே அப்படின்னு நினைப்போம். அப்ப இங்க நாம் ஒரு விஷயத்தை விளங்கணும். என்னன்னா, வாழ்க்கையில சக்சஸ் என்ன, நாம் எதை வைத்து நாம் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையில் இருக்கிறோம் என்று முடிவெடுப்பது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான் ஒரு விஷயத்தை, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, உங்களில் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, சாலிஹான செயல்களை அவர்கள் செய்தால் அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, சிறந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழச் செய்வேன். அவர்கள் இந்த உலகத்தில் செய்த நல்லவைகளுக்காக வேண்டி மறுமையிலே அவர்களுக்கு நற்கூலியையும் நான் வழங்குவேன். ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த உலகத்தில் அவன வாழ்க்கை சக்சஸ், ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் லைஃப், ஒரு சிறந்த வாழ்க்கை, மறுமையில் மகத்தான கூலி. இப்ப இந்த வசனத்தை நாம் நடைமுறை உதாரணங்களோடு பார்ப்போம். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு விருப்பமான வேலையை செஞ்ச, இன்னும் சொல்றதா இருந்தா, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், இந்த அகிலங்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு அருட்படை என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கைய இந்த வசனத்துக்கு உதாரணமா எடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அவருடைய வாழ்க்கைய நம்மள எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல் லைஃப் அவர் வாழ்ந்தாருன்னு நம்ம ஏத்துக்கொள்வோம்? எல்லாருமே ஏத்துக்கொள்வோம். எல்லாரும் சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. எல்லாத்திலையும் நாம சொல்றோம். ஆனால் நம்ம கொஞ்சம் பேருடைய அளவீட்டுல பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஃபெயிலியர் என்ற முடிவுக்கு வர வேண்டி வருது. ஏனென்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வல்லாஹி யப்ன உக்தி, ஆயிஷா நாயகியுடைய சகோதரியின் மகன் சாட்சிட்ட கேக்குறாங்க, சாட்சி உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேக்குறாங்க. எதை பத்தி கேக்குறாங்க? அதாவது வாழ்வாதாரம், உங்களோட ரிஸ்க் எல்லாம் எப்படி இருந்தது, உங்களோட சாப்பாடுகள், உங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படின்னு கேக்குறாங்க. சொல்றாங்க, இன்னா குன்னா லனந்துருல் இலல் ஹிலால், நான் ஒரு புறம் பார்ப்போம், சும்மல் ஹிலால், இரண்டாவது முறையும் பார்ப்போம், சும்மல் ஹிலால், மூன்றாவது முறையும் நாங்க புற பார்ப்போம். எப்படி? 3 முறைய 2 மாசம் அப்படின்னு சொன்னா 2 மாத காலங்கள். வமா உகித ஃபி அபியாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாருன் கத், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுல நெருப்பு மூட்டப்படாது அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? திங்கிறதுக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்றாங்க. எங்க வீட்டுல சாப்பாடு இல்லை. ஒரு மனிதன் ஆக அடிப்படை தேவை என்ன? உணவு தானே. உணவு, உடை, உறையுள்னு சொல்லுவாங்க. உறையுள்ளா வீடு. இதான ஆக பேசிக்கான விஷயம். வீடு கட்டுறது, காணி வாங்குறது, கடை வாங்குறது, பெரிய பிசினஸ் பண்றதெல்லாம் அதுக்கு மேல சாப்பிடுற அந்த அடிப்படை தேவை எங்களுக்கு நடக்கல. உடனே கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி போச்சு? கைஃப கான யுஐஷுக்கும் அல் அஸ்வதான் அத்தம்ரு வல் மா,
சாப்பாடுன்னா ஈச்சம்பழமும் தண்ணி தான் எங்க சாப்பாடுன்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது அகிலத்துக்கே அருட்கொடை என்று சொல்லப்பட்ட மாமனிதர், இந்த உலகத்துல மிகச்சிறந்த ஒரு மனிதர் என்று மிக உறுதியாக சொல்லப்பட்ட அந்த மனிதர், நல்ல பண்பாடுகளுக்கு சொந்தக்காரர், வணக்க வழிபாடுகளிலே கால்கள் வீங்குகிற அளவுக்கு தொழுத ஒரு மனிதர். அவர் வாழ்க்கை எப்படி? திங்க சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றானே, நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபான்னு, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழச் செய்வேன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்ல வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கலன்னு அர்த்தம் வருமா? கண்டிப்பா வராது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முறை இவர் ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் பசி தாங்க முடியாம வெளியே வர்றாங்க. இது பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். வெளியே வந்து பார்த்தா பகல் நேரம் என்று வருது, இரவு வருது. அப்ப வெளியே வந்து பாக்குறாங்க, அபூபக்கரை பாக்குறாங்க, உமரை பாக்குறாங்க. கேக்குறாங்க, மா அஹ்ரஜகுமா மின் புயூதிகுமா ஹாதிஹி ஸஆ, இந்த நேரம் எதுக்கு வெளியே வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் காலா அல் ஜூ, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு பசி தாங்க முடியல, வெளியில வந்து என்ன மாதிரி கிடைக்குமான்னு பாக்குறோம். யாரு? அபூபக்கர் ஃபில் ஜன்னah, உமர் ஃபில் ஜன்னah. ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு வாதிகள். அப்படிப்பட்ட சொர்க்கவாதிகள் சொல்றாங்க, யார சொல்ல பசி தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் மீது சத்தியமாக, நீங்கள் எதற்காக வீட்டில இருந்து வெளியே வந்தீங்களோ அந்த காரணம் தான் என்னையும் எனது வீட்டிலிருந்து வெளியாக்கியது அப்படின்றா. என்னடாப்பா இது, மிகச்சிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படியா என்று நீங்க நினைக்கலாம். கண்ணியமானவர்களே, வெற்றி என்பதை இந்த உலகத்தில் உள்ள அடிப்படை தேவைகளை கிடைக்கிறச்ச வச்சு நமக்கு என்ன செய்யாது, முடிவெடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய நபித்தோழர்கள், முக்கியமான ஒரு நபித்தோழர் ஒரு பெரிய ஒரு உரை நிகழ்த்துகிறார். அந்த நபித்தோழர் ஒரு பிரதேசத்தினுடைய கவர்னராக இருந்து கொண்டு கடந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த நேரத்தில் நடந்த சில சம்பவங்களை அவர் சொல்கிறார். என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம், எங்களில் 7 பேர்ல நான் ஒருவனாக இருந்தேன். மாலனா தஆமுன் இல்லா வரகு ஷஜர், எங்களுக்கு மரத்திட இலையை தவிர எங்களுக்கு சாப்பாடு இல்லை. எங்கட சாப்பாடு என்ன? மரத்திட இலை. அந்த சாப்பிட்டு அந்த சாப்பாட்டின் காரணமாக இலையை சாப்பிட்டு இந்த ஆடு மாடுகள் மலங்கழிக்குமே, அந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நாங்கள் மலங்கழித்தோம். அந்த நேரத்தில் நாங்க ஒரு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு துணி ஒண்ணு கிடக்குது, பழைய துணி. சொல்றாங்க அந்த நபித்தோழர், அதை நான் எடுத்து 2ஆ பிச்சு, நானும் சாதிபனும் சாதிபனும் 2 நபித்தோழர்கள், நானும் சாதி என்ன செஞ்சுக்கிட்டோம், சாரமா உடுத்திக்கிட்டோம். இவங்களோட வாழ்க்கையை பார்த்தா இந்த வறுமையான நிலைமையில இருந்து கொண்டு இவங்க செஞ்ச அந்த சாதனை இருக்கிறதே, உலகம் முழுக்க இந்த அல்லாஹ்வுடைய தீனை பரத்தினார்கள். இதுல நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். சில நேரம் அது எனக்கும் நடக்கிறதா, உங்களுக்கும் சில நேரம் நடக்கலாம். சில நடவடிக்கைகளை நாம் செய்ய முடியாதவாறு நமது வறுமை நம்மளை தடுக்குது. என்னப்பா நீங்க என்ன செய்ய, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைப்பா அப்படிங்கிறோம். நானும் இந்த மார்க்க பணியில இறங்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு வருமானம் இல்லைன்றோம். எனக்கும் சமுதாய பணியில ஈடுபடணும்னு விருப்பம் தான், ஆனா என்னுடைய பொருளாதார நிலைமை சீரில்லையே அப்படிங்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த பேச்ச நாம இதோட நிப்பாட்டிடணும். ஏன் தெரியுமா? ஆக பிரச்சனை சாப்பாடு தானே மனுஷனுக்கு, அது திங்கிட்டு தான் நினைக்கிறோம். அடிப்படை தேவைக்கு வழி இல்லாத நிலைமையில் வாழ்ந்த நபித்தோழர்கள் இந்த வாழ்க்கையில் மாபெரும் சாதனை அவர்கள் நிலைநாட்டினார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்றான், நம்ம வசனம் படித்த வசனம் தான். மனிதர்களில் சில பேர் இருக்கிறார்கள், வமினன் நாஸ், மனிதர்களில் சில பேர் இருக்கிறார்கள், யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், ஒரு ஓரத்திலே நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அதாவது அதுக்கு எப்படி சொல்றது, நம்ம பாஷையில சொல்லண்டா, இந்த ஓரத்துல இருந்து பார்த்து கொள்றது, எந்த பக்கம் சக்சஸோ அந்த பக்கம் போய் சேர்ந்து கொள்ற மாதிரி, நல்லதுன்னா நல்லது போய் சேர்றது, அந்த சேத்துல நின்று கம்பு மாதிரி ஒத்த கால நிக்கிறாங்க அப்படி அர்த்தம். அவர்கள் ஒரு ஓரத்திலே நின்று அல்லாஹ்வை வழிபடுகிறார்கள். ஃபஇன் அஸாபஹு கைருன், அவர்களுக்கு ஒரு நல்லது ஏற்பட்டு விட்டால் இத்மஅன் நபி, உடனே அவர்கள் மன அமைதி அடைந்து கொள்கிறார்கள். இத்மினான், அமைதி அடைந்து கொள்கிறார்கள். வஇன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை பிடித்துக் கொண்டால் இன் கலப அலா வஜ்ஹி, அவர்கள் உடனே மறுபக்கம் புரண்டுறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன?
நல்லது நடந்தா அல்ஹம்துலில்லாஹ், எப்படி வாழ்க்கை மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், இல்ல அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் பூரிப்பு. ஆனால் சோதனை வருகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்கலப அலா வஜ்ஹி, என்னடா பள்ளிப்பக்கம் காணோம், என்ன இது, இல்ல தெரியாதா எனக்கு சரியான சோதனை, சரியான பிரச்சனை அப்படின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், இது ஒரு நல்ல நிலைப்பாடு அல்ல, ஒரு மூமினுடைய நிலைப்பாடு அல்ல. அல்லாஹ் சொல்றான், அவன் மறுமையில மட்டும் தோக்கல, உலகத்திலும் அவன் தோல்வி அடைந்து விட்டான். ஹஸிர துன்யா வல் ஆகிரா, இந்த உலகமும் அவனுக்கு நஷ்டமாகி விட்டது, மறுமையும் நஷ்டமாகி விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவனுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும், மிகப்பெரிய செல்வத்தில் அவன் கொடிகட்டி பறந்தாலும், அல்லது வறுமையினுடைய அகோர பிடியிலே அவன் சிக்கிக் கொண்டாலும், அவனுடைய பயணத்தை அது தடுக்க கூடாது. அவன் அல்லாஹ்வுக்காக செய்கிற அந்த பணியை அது அவனை விட்டும் தடுத்து விடக் கூடாது. இந்த மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை விட்டும் அதை அவனை திசை திருப்பிவிடக் கூடாது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உங்களில் ஒவ்வொருவரும் மௌத்தை சுவைக்க போகிறீர்கள். எப்படி மௌத்தாக போறீங்கன்னு சொல்லல, மௌத்தை டேஸ்ட் பண்ண போறீங்க என்ற அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வேதனைகளை பத்தி சொல்லும்போது ஃபஸூக்குன்றான், நீங்கள் சுவைத்து பாருங்கள்றான், டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குது. அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை சுவைக்க போகிறது. வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமஹ், நீங்கள் முழுமையாக கூலி வழங்கப்படுவது கியாமத்துடைய நாளிலேதான். அப்படின்னா துவஃபௌன உஜூரக்கும், உங்களோட செயல்களுக்கான முழு கூலி இங்க எதிர்பார்க்காதீங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சிக்கணுமா இல்லையா? அந்த உலகத்துல எல்லாமே சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் கிடைச்சிக்கணுமா இல்லையா? என்ன சொல்றா, நீங்கள் முழுமையான கூலி வழங்கப்படுவதெல்லாம் கியாமத்துடைய நாளிலேதான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், எனவே யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வ உத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ ஃபகத் ஃபாஸ், இவன் தான் சக்சஸ். நம்ம சொல்றோமே ஆளு இப்படி மாஷா அல்லாஹ் என்னப்பா எல்லாம் இருக்குது அப்படின்றோம், இது சக்சஸா? அல்லாஹு தஆலா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் ஒரு மீட்டலுக்கு தான் சொல்றேன். காரூன் என்ற ஒருத்தனை பத்தி சொல்றான். இந்த காரூன் யார் தெரியுமா? மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன். இவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வம் இருக்கிற, அந்த செல்வங்களை பூட்டி வைத்த பொட்டகங்களுடைய சாவிய, செல்வத்தை அல்ல சாவியை உங்களில் பலமானவர்கள் தூக்க முடியாது. இந்த செல்வம் டிஜிட்டல் மணி அல்ல, கார்டுல பேங்க்ல இருக்கிறேன்னு நாம டிரான்ஸ்பர் பண்ற காசு அல்ல, மெட்டீரியல், தங்கமும் வெள்ளியும் இந்த உலக வளங்களும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தான். பொதுவா அந்த பணம் வரும்போது சில மனுஷன் உள்ளத்துல என்ன வரும், நம்ம ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆள் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் வறுமை வார நேரத்தில் பலவீனம் வரும், நாமெல்லாம் என்னத்துக்கு உதவும், என்னத்தை வாழ்ந்து இவ்வளவு காலம் எதையும் சாதிக்கல அப்படின்னு நினைப்போம். இது ரெண்டும் பிழை, முதலாவதும் பிழை, ரெண்டாவதும் பிழை. அப்ப இந்த காரூன்ட்ட போய் இவன் மக்கள் மத்தியில் ஃபபகா அலைஹிம், அந்த சமுதாயத்தின் மீது வரம்பு மீறினான். அந்த நேரத்தில் இவன் தன்னுடைய அந்த செருக்குகளோடு செல்வத்தோடு வெளியில வார நேரத்தில் சிலர் பார்த்தாங்க, என்ன ஆள்டாப்பா, இன்னஹு லது ஹவ்வின் அதீம், இவன் கொடுத்து வச்சவன் பெரும் பாக்கியம் பெற்றவன் என்று அவனை நினைச்சாங்க, சொன்னாங்க. ஆனால் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையை விரும்பிய மக்கள் இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து அவனை மாதிரி நானும் வாழணும், அவன மாதிரி நானும் கட்டடம் கட்டணும், அவன மாதிரி எனக்கு அந்த மாதிரி இல்லாம அல்லாஹ் தந்தா தாப்பா எனக்கு, இல்லாட்டி நம்மட கையில ஒன்றும் இல்லை. ஏன் அல்லாஹ் சொல்றா, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில மனிதனுக்கு என்ன கொடுக்கணும் நாம் பங்கு வைக்கிறேன்றான். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் ஆழமானவர்கள் அவனுக்கிட்ட போய் சொன்னாங்க, காரூனே இந்த பூமியில வரம்பு மீறி நடக்காத, அல்லாஹ் உனக்கு நிறைய தந்திருக்கிறான், நீ உனக்கு அல்லாஹ் நல்ல விதமாக தந்திருப்பது போல லா தன்ஸ நஸீபக ஃபித் துன்யா, உலகத்திலே நீ செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, அதை மறந்து விடாதே அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. பெருமை அடிக்காதே, ஆணவம் கொள்ளாதே அப்படின்னாங்க. அவன் என்ன சொன்னான், இன்னமா உதீதுஹு அலா இல்மின் இன்தில்லா, என்னுடைய அறிவால் தான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்றான். பெருமை அடிக்கிறான், ஆணவம் கொள்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, ஹஷஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த்,
அவனையும் அவன் வாழ்ந்த வீட்டையும் பூமிக்குள் நாம் சொருகிவிட்டோம். அல்லாஹு அக்பர். இதுல நமக்கு என்ன பாடம் தெரியுமா சகோதரர்களே? இந்த உலக வாழ்க்கையில இந்த வளங்களை வச்சு நாம் வெற்றி பெற்று விட்டோம் நினைக்கவும் கூடாது. கிடைச்சா நான் தான் பெரியவன் என்று நினைக்கவும் கூடாது. நாம் நமக்கு வளங்கள் கிடைக்கும் போதெல்லாம் அவைகள் அல்லாஹ் எனக்கு தந்த அமானிதங்கள் என்ற எண்ணம் வரணும். அந்த அமானிதங்களை அல்லாஹ்வுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். பொருளாதாரம் கிடைச்சிட்டா நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் அவர் செட்டில் ஆயிட்டாரா, எங்க அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரா, இது செட்டிலா, இப்பதான் அதாப்புக்குள்ள போய் மாட்டிக்கிறார். அல்லாஹு அக்பர். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வெற்றி என்னென்றால், எவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுவானோ அவன் தான் வெற்றியாளன். அந்த வெற்றி தான் நம்முடைய வெற்றி. மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நம்மளை அல்லாஹ் விசாரிக்கிற நேரத்துல நாம் அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சிக்கிறோம், நாம் நாளே மறுமைக்காக என்ன செய்திருக்கிறோம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களை கொஞ்சம் பாருங்கள். ஃபல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைய மறுமைக்காக நீங்கள் எதை அனுப்பினீங்கன்னு கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, உண்மையான வெற்றி என்பது இந்த உலகத்துல நமக்கு பொருளாதாரம் கிடைச்சாலும் சரி, பொருளாதாரம் கிடைக்கலன்றாலும் சரி, அல்லது நாம் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சாலும் சரி, அல்லது நாம் எதிர்பார்க்கிறது கிடைக்கலன்றாலும் சரி, நமக்கு பதவி கிடைச்சாலும் சரி அல்லது கிடைக்கலன்றாலும் சரி, வறுமையா இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் நீ தந்தா தானே. இந்த காரூன் அழிக்கப்பட்ட நேரத்துல அவனை பார்த்து ஆசைப்பட்ட ஆட்கள் அப்பதான் கை செய்தப்படுறாங்க. அல்லாஹ் எங்களை காப்பாத்திட்டான், எங்களை காப்பாத்தலன்னு சொன்னா அவனை மாதிரி நாங்களும் பூமிக்குள்ள போயிருப்போம். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். இதெல்லாம் ஒரு உலகத்தில் ஒரு சோதனை சகோதரர்களே. நபித்தோழர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு என்ன ஒரு மேட்டரா? இல்லையே. அல்லாஹ் நினைச்சிருந்தா அள்ளி கொடுத்திருப்பான். ஆனா ஏன் கொடுக்கல தெரியுமா? ஒரு இலட்சியவாதி இந்த உலகத்திலே அவன் எந்த தடைகள் வந்தாலும் தன்னுடைய இலட்சியத்தை அவன் உறுதியாக இஸ்திகாமத்தாக இருக்கணும்ன்றத அல்லாஹ் சோதிக்கிறான். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் இல்லையா? வலனப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃப், ஓரளவு பயத்தை கொண்டும், வல் ஜூ பசியை கொண்டும், வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் பொருளாதாரம், உயிர் சேதம், அதே போன்று விளைச்சல்களுடைய குறைவை கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம். அல்லாஹ் சொல்றா இல்லையா? எதுக்கு? இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விரும்பிவிட்டால் அவர்களை சோதிக்கிறான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, யார் அந்த சோதனைகளின் போது அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். யார் அந்த நேரத்தில் ஒமன் சஹித், அல்லாஹ் மேல கோபப்படுறான், எல்லாருக்கும் கொடுத்தீங்க பாருங்க, நம்மளுக்கு மட்டும் தர மாட்டானே அல்லாஹ், என்ன இது நியாயம் மாதிரி அல்லாஹ்வுக்கு சொல்றான். சில விஷயம் நமக்கு கிடைப்பதும் சில விஷயம் நமக்கு கிடைக்காம இருக்கிறோம். சோதனை என்பது மட்டுமல்ல, கிடைச்சா சில தீங்குகள் நமக்கு வரும் என்பதற்காக கூட சில நேரம் அல்லாஹ் தராம இருக்கலாமா இல்லையா? கற்பனையா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஆள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு BMW ஒண்ணு தான்னு கேட்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு டெஸ்லா ஒண்ணு தாயா அல்லான்னு கேட்கிறேன். உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்தா ஓகே, அல்லாஹ் கேட்டே தந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ். தரல எப்படி நினைக்கணும்? அல்லாஹ் நாடல்ல, இந்த உலகத்துல அல்லாஹ் எனக்கு இது தரல, அதுக்கு அல்லாஹ்வை ஏசலுமா? என்னப்பா அவனுக்கு நீ டெஸ்லா கொடுத்த போது எனக்கு தரலன்னு கேட்கலுமா? கேட்கலாது. என்ன சொல்லணும்? யா அல்லாஹ் இன்ன லில்லாஹி மா அகது வ லஹு மா அஸா, இதெல்லாம் அல்லாஹ் எனக்கிட்ட இருந்து எடுத்தானோ அது என்னடா இல்ல, அவனே தானே எடுத்தான். எதை தந்திருக்கிறானோ அதுவும் அவன் தானே. அல்லாஹ் தஆலா ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன், சரி ஓகே உனக்கு ஒரு டெஸ்லா தானே, 3 மாசத்துல அந்த டெஸ்லா ட்ரெயின்ல முட்டி போட்டு நீ சாவ போற, பரவாயில்ல தரவான்னு கேட்டா நம்ம யார் அதை வேண்டுவோம்? வேணாம்பா, டெஸ்லா வேணாம், பிஎம் வேணாம், நான் நடந்தே போறேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இது அல்லாஹ் சொல்றது இல்ல, ஒரு கற்பனைக்காக நான் சொன்னேன். சில விஷயம் நமக்கு தரல என்று சொன்னா அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய ஒரு நிர்வாகம் இருக்குது. நம்ம அல்லாஹ்வைத்தான் திருப்திப்படுத்தணுமே, அல்லாஹ்வை திருப்தி கொள்ளணுமே தவிர ஏன் நமக்கு தரல என்று ஷைத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாக உங்களை மாற்றணும். இது ஷைத்தான ஒரு பெரிய சதி. உங்களுக்கு கிடைக்காத ஒன்றை பத்தியே நீங்க யோசிக்கிறீங்க. மனித வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நீங்க கவுண்ட் பண்ண உங்களால முடியாது.
இது கண் பார்வையோட நியமத்து, இதுக்கு எத்தனை மார்க்ஸ் போடலாம், இதுவே சரியா வேலை செய்த மனுஷன் அப்படித்தானே. மனுஷன் எப்படி அவனை பத்தி அவன் கணக்கு போறான்டா பாருங்க, அந்த பெரிய வீடு அவங்ககிட்ட வச்சிருக்கிறான், நமக்கு சின்னொரு ஓலை குடிச்சு நினைக்கிறான், அப்படித்தானே பாக்குறான். நீ அங்க பாக்காத, இந்த ரோட் வழியை தூங்குறான் அவனை பாரு எவ்வளவு கண்ணியமா என்ன வச்சுக்கிறான். இப்படி பார்த்தா தான் அல்லாஹ் நமக்கு எவனை எடுத்த பில்கேட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பில்கேட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவனை பெரிய பணக்காரனை பாப்பாரு, அவனுக்கு எனக்கு உள்ளது எனக்கு இல்லையே, பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் இருந்தாலும் அவன் திருப்திப்பட மாட்டான். இந்த உலகத்துல நிர்பந்தமா திருப்திப்பட்டே ஆகணும். இந்த உலகத்தை இயக்கணும்னு சொன்னா இந்த உலகத்துல கஷ்டப்படுறவன் இருக்கணும், பணக்காரன் இருக்கணும், டாக்டர் இருக்கணும், படிச்சவன் இருக்கணும், மாணவன் இருக்கணும். எப்படிங்க இந்த உலகத்தை இயங்கும்? ஒருத்த உதாரணமா நம்மட ஸ்டைல்ல பேசுவோமே, எல்லாருக்கும் எல்லாம் கோடிக்கணக்கில் காசை கொடுத்துட்டான். உங்க வீட்டுல டாய்லெட்டை நீங்க தான் கட்டணும். ஏன் வேலைக்கு ஆள் வர மாட்டான், என்னிட்ட தான் காசு, உன் வேலையை நான் ஏன் செய்யணும்? டாக்டர் வருவானா? உங்களோட கழிவுகளை அவன் செக் பண்ணி பாப்பானா? உங்களோட யூரியனை செக் பண்ணி ரிப்போர்ட் தருவானா? ஏன்டா ஓண்ட யூரியனை நான் எடுக்கணும், எனக்கு தான் ட்ரில்லியன்ல காசிக்குத. இந்த உலகம் இயங்க வேண்டுமாக இருந்தால் வித்தியாசங்கள் உண்டாக்கணும், அல்லாஹ்வுடைய நிர்வாகம். எனவே யாருக்கு அல்லாஹ் நியாமத்தை கொடுக்கிறானோ இது என் சாதனை என்று காரூன் சொன்னது போல சொல்லி அழிந்து விடக் கூடாது. இதுதான் எனக்கு உரியது. அல்லாஹ் என்ன சோதிச்சுக்கிறான். வறுமையில வாழ்றவன் நினைக்க கூடாது, இந்த வறுமை அல்லாஹ் எனக்கு தந்த சோதனை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையின் வெற்றி எதிரேக்கு தெரியுமா? நமக்கு எது கிடைக்குதோ அதுல அல்லாஹ் திருப்திப்படுத்தணும். எது கிடைக்குதுன்னா உடனே நம்ம காசு பணத்தான் நினைப்போம். வறுமை கிடைச்சா கூட யா அல்லாஹ் நீ அளந்தது எனக்கு தாரா, என்னை நீ பட்னம் போடலையே, அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆரோக்கியமா நீ வச்சுக்கிறியே, என்னுடைய இருதய ஒழுங்கா வேலை செய்த, என் பார்வை சரியா இருக்குத, என் கைகள் சரியா வேலை செய்த, இப்ப நான் பேலன்ஸ் பண்ணி நிக்கிறேன் தானே. இந்த பேலன்ஸ் பண்ணி நிக்கிறதுக்கு என்ன மூளைக்கு சம்பந்தம் இருக்கிறா இல்லையா? தூக்கம் வந்தா என்னால நிக்கணுமா? ஏலாது. அப்ப மனிதன் நடக்கிறான், பார்க்கிறான், சிந்திக்கிறான், பேசுறான், அல்லாஹ் கேட்கிறானே இல்லையா? என்னப்பா உனக்கு எவ்வளவு நியமத்தை செஞ்சுக்கிற, நீ பார்க்க வேணாமா? தராதத்தை வச்சு நீ என்ன குறை சொல்லுவே? அப்படித்தான் நீ எதிர்பார்க்கிற மாதிரி உனக்கு எல்லாருக்கும் தாரதா இருந்தா இந்த உலகத்தை என்னால இயக்க முடியுமா? சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு விஷயம் நீங்க விளங்கிறோம். நமக்கு என்ன கிடைச்சாலும் அந்த கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு பொருளாதாரமாக இருந்தாலும், பதவியா இருந்தாலும், வறுமையா இருந்தாலும், செல்வமா இருந்தாலும் அதிலே நாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும். அதுதான் நம்முடைய வெற்றியினுடைய ரகசியம். கண்ணியமானவர்களே, சில ஆட்க சில நியமத்தை பயன்படுத்துறதுலே லொஸ்ட் ஆகுறாங்க. அல்லாஹ் ஒரு ஆளுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறான்னு வைங்களேன், அல்லது ஒரு ஆளுக்கு கல்வியை கொடுக்குறான்னு வைங்களேன், இன்னொரு ஆளுக்கு வீரத்தை கொடுக்குறான்னு வைங்களேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்? நாளைய மறுமையில அல்லாஹு தஆலா ஒரு மனிதரை கொண்டு வரான், பெரிய பணக்காரன் கொண்டு வந்து அவனுக்கு அல்லாஹ் செய்த நியமத்துகளை நினைவுபடுத்துகிறான். நீ எனக்காக என்ன செஞ்சா? அவன் சொன்ன, உனக்காகவா? நான் எவ்வளவு தர்மம் செஞ்சேன் தெரியுமா, ரூபாய் கொடுத்தேன்றான். கொடுத்ததெல்லாம் உண்மைதான், நீ எனக்காக கொடுக்கலையாப்பா, நீ கொடுத்தது, நீ ஒரு பெரிய பணக்காரன், நீ ஒரு பெரிய கொடையாளின்னு மக்கள் சொல்லணும், அதுக்கு தானே கொடுத்தா. அவர் நரகத்துல கூட தள்ளப்படுறாரு. நன்மை செஞ்சாரு, கூலி கிடைக்கலையே. நமக்கு கிடைக்கிற விஷயங்களை அல்லாஹ்வுக்காக அதை பயன்படுத்தணும். எனக்கு கல்வி சந்திக்கிறான், நாளைய மறுமையில அல்லாஹ் என்ன கொண்டு கூப்பிட்டு கேட்பான், உனக்கு கல்வி தந்தனப்பா என்ன செஞ்சா? நானா எல்லா ஊர்லயும் பயான் பண்ணினேன், அதிராம்பட்டணத்திலையும் பண்ணினேன், சென்னையிலையும் பண்ணினேன், எல்லாத்திலையும் பண்ணினேன். ஓகே, எல்லாம் நீ பண்ணினது உண்மைதான். எதுக்கு பண்ணினா? மக்களை திருப்திப்படுத்தவா, பெருமை அடிக்கவா, அல்ல உலகத்துல நீ உன்னை பத்தி ஒரு மார்க் போடவா? அதெல்லாம் போட்டு முடிச்சு, இங்க ஒண்ணும் இல்ல போ. அப்ப நாம் நமக்கு தந்த நியமத்துகளை நாம் அவனுக்காக பயன்படுத்தினா அதுலதான் நமக்கு வெற்றி. அல்லாஹ் ஒரு வீரனை கூப்பிட்டு கேட்கிறான், என்னப்பா செஞ்சா? நான் தான் உன்னுடைய பாதையில கொல்லப்பட்டனே. கொல்லப்பட்டது உண்மை, ஆனால் உன்னை மக்கள் வீரன் என்று சொல்லணுன்றதுக்கு தான் நீ போராடினான். கொல்லப்பட்டா, மக்கள் சொல்லிட்டாங்க, இங்க ஒண்ணும் இல்லை. அப்ப நரகத்துல தள்ளப்படுகிறார்கள் என்றால் வெற்றி என்பது சகோதரர்களே வெறுமனே நாம் செயல்படுவதால் மட்டுமல்ல, அந்த செயல்பாடு இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்டா, இந்த வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது நமக்கு நம்ம நினைக்கிறது கிடைச்சாதான் சந்தோஷம். அல்லாஹ்வோட கதிர்ல நீங்க சரியான நம்பிக்கை வச்சு, அல்லாஹ்வுடைய பங்குல நீங்க சரியான நம்பிக்கை வச்சா உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷம் தான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். தெரிந்து கொள்ளுங்கள், இறை நினைவுதான் உள்ளங்களை அமைதிப்படுத்துகிறது. நீங்க உங்களோட எதுவுமே உங்களோட ஒருத்தருக்கு நல்ல பெரிய ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கிடைச்சுன்னு வைங்களேன், எவ்வளவு நாளைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும்? ஒரு வேணும்னா ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஹோன் அடிச்சுட்டு என்ன யாரையும் ஹாஜர் சோமாக்கிறீங்களா சலாமே சொல்லாதவர் திடீர்னு வண்டி நிப்பாட்டி கார் கண்ணாடியை தூக்கி ஹாஜர் எப்படி நல்லா இருக்கிறீங்களா சோமாக்கிறீங்களா, என்னடா அவரை காரை அவர் பார்க்கணுமா? எவ்வளவு நாளைக்கு நீ சந்தோஷப்பட போறா? அதை வச்சு உன்னோட மௌத்தை தடுக்கலுமா, உன்னோட நோயை தடுக்கலுமா,
உடைய யூரினை தடுக்கலுமா? என்ன ஏன் என்ற இந்த உலகம் என்ன சந்தோஷம்? அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும். அல்லாஹ் சொல்றான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, இந்த உலகத்திலே பெண்களை விரும்புவது, வல் பனீன் ஆண் குழந்தைகள் இருக்கின்ற ஆசைப்படுவது, வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் ذهب والفضة, தங்கமும் வெள்ளியும் குவியல்களாக இருக்கின்ற ஆசைப்படுவது, வல் கைலில் முஸவ்வமா, அடையாளமிடப்பட்ட ஒரு குதிரை, அதாவது ஹை லெவல் வெஹிக்கிள் வாகனம் இருக்கின்ற ஆசைப்படுவது, வல் அன்ஆம் கால்நடைகள் இருக்கின்ற ஆசைப்படுவது, வல் ஹர்ஸ் நிறைய விவசாய நிலங்கள் இருக்கின்ற ஆசைப்படுவது, இதெல்லாம் மனுஷனுக்கு விருப்பமாக. அல்லாஹ் சொல்றான், ذلك متاع الحياة الدنيا, இதெல்லாம் கிடைச்சாப்புல நீ என்ன அந்த உலகத்துக்கு ஜனாதிபதியா போறியா? அல்லது உன்னுடைய ஆயுளை இன்னும் கொஞ்சம் கூட்ட முடியுமா? அல்லது எவ்வளவு காலத்துக்கு நீ விருப்ப வாழ முடியுமா? இல்லையா சகோதரர்கள்? அல்லாஹ் சொல்றான், இது வெறும் ஒரு அற்பமான வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் இருக்குது, அதுதான் நிரந்தரமானது. எனவே நமது வெற்றி என்று நாம் கணிப்பிடுவது இந்த உலகத்துல கிடைக்கிற விஷயங்களை வச்சு அல்ல. இந்த உலகத்துல நல்லா கிடைச்சா நான் தோத்துட்டேன் அர்த்தம் இல்ல. சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தா எப்படி டிராவல் பண்ணினாங்க காத்துல, மாளிகை எப்படின்னு சொன்னா அந்த ராணி மாளிகைக்குள்ள நுழையும் போது உடுப்ப தூக்குறாங்க தண்ணியாக்குண்டு, அவ்வளவு ஹை டெக்னாலஜி அல்லாஹ் அப்படி கொடுத்தான். அப்ப தந்தாலும் சோதனை தான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் எனக்கு இந்த நியமத்துகளை தந்தது ஏன் தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக வாழ்றனா அல்லது நன்றி மறந்தவனாக இருக்கிறேனா? அல்லாஹ் இவைகளை தந்து நம்மள சோதிக்கிறான். நாம என்ன செய்யறோம் தெரியுமா? பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு மேல ஹாதா மின் ஃபத்லி ரப்பின்னு போட்டு வச்சுக்கிறோம். இங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல. எங்க இது போர்டுல தொங்குது ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. இது உள்ளத்துல இருந்து உதிக்கணும், வரணும் சகோதரர்களே. அதுதான் வெற்றிக்கான ஒரு பாதை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனித வாழ்வின் உண்மையான வெற்றி என்பது ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், நரகத்திலே இருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்ஹிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டால் ஃபகத் ஃபாஸ், சும்மா ஃபாஸ் அல்ல ஃபகத் ஃபாஸ், அவன் வெற்றி பெற்று விட்டான். அதுதான் வெற்றி. அந்த வெற்றிக்கான முயற்சியில் நானும் நீங்களும் இறங்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களுடைய பட்டியல்ல என்னையும் உங்களையும் சேர்க்க வேண்டும். வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமான ஒரு செய்தியை என்னுடைய உள்ளத்துல எது தோன்றுச்சதோ அதை உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். சில போது நான் சொல்றது இந்த இடத்துல பொருத்தமா இல்லையான்னு யோசிச்சும் பார்க்கிறேன். பொருத்தம் இல்லாட்டியாலும் சொல்லுன்னு என் மனசு சொல்லு, அவ்வளவுதான். இந்த இடத்துல நான் சொல்வது பொருத்தமா இல்லையா என்பதை விட நாளைய மறுமையில உன்னுடைய கண்கள் பார்த்த ஒரு விஷயத்தை நீ ஏன் சொல்லலேன்னு அல்லாஹ்விடத்துல ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். இந்த ஊரை பொறுத்தவரையும் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் ஆரம்பிச்சு சுமார் 20-30 வருஷத்துக்கு மேல. சில போது ஆரம்ப காலத்துல இந்த ஊர்ல உள்ள சில சகோதரர்கள் தன்னன் தனியாக நின்று போராடி இருக்கிறாங்க, உழைச்சிக்கிறாங்க இஹ்லாஸான முறையில, யாருமே ஆதரவு இல்லை. என்ன முக்கியமான இந்த குர்ஆன் சுன்னா என்பதை அல்லாஹ்வும் தூதரும் என்னத்தை சொன்னாங்களோ அதை நாங்க சரியான முறையில பின்பற்ற வேண்டும், பிறருக்கு சொல்லணும்ன்றதுக்காக உழைச்சாங்க. உண்மையில் அல்லாஹ் அவர்களுடைய இஹ்லாஸான முயற்சிகளுக்கு கூலி வழங்கும். கிட்டத்தட்ட நான் 2011 அல்லது 12 நினைக்கிறேன், சரியா நினைவுல இல்லை, அல்லது 10 கூட இருக்கலாம். அந்த காலத்துல வந்த நேரத்துல இந்த ஊருடைய அந்த குர்ஆன் ஹதீஸினுடைய சகோதரர்களுடைய செல்வாக்கு ரொம்ப குறைஞ்சிருந்தது. இருந்திருப்பாங்க வெளிநாடுகள்ல, அப்படி இருந்திருப்பாங்க, மிக குறைவாக இருந்தது. அந்த நேரத்துல எல்லாம் குறிப்பிட்ட சில சகோதரர்கள், அதுல சொல்லப்போன குறிப்பிட்ட ஒரு சில என்று கூட சொல்லலாம், ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய வேலையை தனியா செஞ்சாங்க. நான் பல இடங்களுக்கு போய் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இங்கன சொன்னா உங்களை ஒரு முகஸ்துதிக்கு சொல்ற மாதிரி வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் சில விஷயங்களை பஷாரத், ஒரு நற்செய்தியாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய செகண்ட் ஹோம் எனக்கு அதிராம்பட்டினம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். காரணம், இந்த மக்களுடைய உழைப்பு எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தந்தது. தனியான ஒருவராக அல்லது ஒரு சிலருடைய அந்த ஆதரவோடு மிகப்பெரிய பணிகளை எல்லாம் இந்த ஊர்ல நான் பார்த்தேன். அதாவது பல வகையான அமைப்பு ரீதியாகவும் தனிப்பட்ட வகையிலும் பொருளாதார ரீதியாகவும் பலர் இதுக்கு உழைச்சிக்கிறாங்க, பாடுபட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த பயணத்தில் அந்த நிலையில நான் ஒரு தளர்வை பார்க்கிறேன்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், சருகு, அதாவது வெள்ளத்தில் அடிக்கப்பட்ட சருகுகளை போல மக்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தைரியமா இருக்க மாட்டாங்க. கேட்காங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவங்ககிட்ட கூட இருப்பாங்களா? கூட இருப்பாங்க, ஆனா இந்த சருகு மாதிரி இருப்பாங்க. நம்ம நிலைமை அதுக்கு உதாரணமாக போகக்கூடாது. நமக்குண்டு ஒரு கொள்கை இருக்குது. நாம் குர்ஆன் சுன்னாவை அன்றாடம் படிக்கிறோம். சுமார் 20-30 வருஷமாக நாம் படித்து வருகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்றான். நான் 2 நாளா இந்த பள்ளியில சுபஹு போறோம், இந்த குர்ஆன் வகுப்புல அதை நான் விளக்கப்படுத்தின காரணமே இந்த தகவலை சொல்லணும்னு தான். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சமூகமாக இருக்கிறீர்கள். யாருக்காக? உங்களுக்காக இல்ல. நீங்கள் உங்களுக்காக வாழ்றதுக்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்றான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், லில் முஸ்லிமீன் அல்ல, முஸ்லிம்களுக்காக அல்ல, மனிதர்களுக்காக நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள், மிகச்சிறந்த ஒரு சமூகமாக இருக்கிறீர்கள். என்ன ரீசன்? தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை நீங்கள் ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை விட்டும் நீங்கள் தடுக்கிறீர்கள். எப்போது நாம் நமது சமூக பணியில அல்லாஹ்வுக்காக பிறருக்காக இந்த தாவாவுடைய பயணத்திலே நாம் வாழுகிறோமோ அப்பதான் நாம் உயிரோட்டம் உள்ள ஒரு சமுதாயம். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்றான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், யத்ஊன இலல் கைர், மக்களை அவர்கள் கைருக்காக அழைக்கட்டும், வயஅமுரூன பில் மஅரூஃப், நல்லவைகளை ஏவட்டும், வயன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை விட்டும் தடுக்கட்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். அல்லாஹ்வுடைய ஏவல். அல்லாஹ் தஆலா மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சமுதாயம் தவறு செய்கிறார்கள், இன்னும் ஒரு சமுதாயம் நமக்கு என்ன போச்சு என்று அதை கண்டும் காணாமல் அதை தடுக்காமல் இருக்கிறார்கள். இந்த 2 பேருக்குமான உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி கௌமின் இஸ்தஹமு அலா ஸஃபீனத்தின் ஃபஸாரு பஅதுஹும் அஅலாஹா வ பஅதுஹும் அஸ்ஃபலஹா. கப்பல் 2 தட்டு, மேல் தட்டுல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கீழ் தட்டுல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த கீழே உள்ளவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா அவங்களுக்கு பக்கத்துல தண்ணி, ஆனாலும் அவங்க மேல போக வேண்டி இருக்குது. இப்ப கீழே உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கடா, எதுக்கு மேல போய் இப்படி எல்லாம் கஷ்டப்படுவானே, ஓட்டை போட்டா தண்ணி வரப்போகுது என்று தவறான ஒரு முடிவெடுத்து ஓட்ட போடுறாங்க. மேல உள்ளவங்க எட்டி பாக்குறாங்க, என்ன நடக்குது, உளியால ஓட்ட போடுறாங்க. அவன் தானே போட்டு வேண்டி இருந்தா என்ன நடக்கும்? இதுதான் ஒரு சமுதாயத்தில் தவறு நடைபெறுகிற நேரத்தில் அந்த தவறுகளை கண்டும் காணாமலும் எனக்கு 1000 பிரச்சனை என்று சொல்றோம், எனக்கு பொருளாதார பிரச்சனை என்றோம், எனக்கு இவங்களோட எல்லாம் ஒத்து வரல என்று சொல்றோம். தவறு சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் விடையுமா ஒரு சபையில தன்னுடைய மனைவி விஷயத்துல ஒரு குற்றச்சாட்டு அவதூறு பரத்தி விட்டாங்க சில முனாஃபிக்கள். அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் கேட்கறதுக்காக மிம்பர்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய மனைவியை பத்தி இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டாங்கப்பா, யாரப்பா நீங்க எனக்கு உதவி செய்ய போறீங்க? ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் சொன்னாரு, எங்க கோத்திரமா இருந்தா சொல்லுங்க, கழுத்தை வெட்டிடுறேன். ஹஸ்ரஜ் இந்த சொல்லுங்க, என்ன செய்யணுமோ நான். ஹஸ்ரஜ்ல இருந்து என்ன சொன்னா தெரியுமா? என்னடா இது, ஹவுஸ நீ பாத்துக்க, இங்க வேலை உனக்கு வேலை இல்ல அப்படின்னு மாதிரி, ஏன் இந்த கோத்திரத்தை பத்தி நீ எப்படி சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுடா இது விளைவு. ரசூலா கண்ணுக்கு முன்னால சிறுப்பான எரிஞ்சுக்கிட்டு சண்டை. ரசூலா சொன்னாங்க, இது என்ன, இது நாட்டம் பிடித்த ஒரு பிரச்சாரம். தஊஹா ஃபைன்னஹா முன்தினா. எவ்வளவு பெரிய பிரச்சனை. ரசூலா இவனோட எல்லாம் இவ்வளவு காலம் இவனோட வச்சு தாவா செஞ்சு பாருங்களேன், இவனோட நான் பேசாம மக்கால போயிருக்க போறேன் போறாங்க. எவ்வளவு சோதனை வந்த அனில். நீங்க ஒரு சொசைட்டியில் இருக்கும் போது பலதரப்பட்டவங்க இருக்கலாம். ஏன் ரசூலுல்லாஹ் பங்கு வச்சிக்கிற நேரத்துல யா முஹம்மத், முஹம்மதே நீதமாக நட அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் எப்படி வலிச்சிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் செய்யல, ஒதுங்கியா போனாங்க. உங்களுக்கு தெரியும், மக்கா வெற்றிக்கு போற நடந்த ஒரு யுத்தம், என்ன யுத்தம்? ஹுனைன் என்ற அந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்ச உடனே ரசூலோட உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க மக்காவாசிகள் இருக்கிறாங்க, இவங்க இன்னும் இஸ்லாத்துல அவங்களை ஸ்ட்ராங் பண்றதுக்காக ஹுனைன்ல கிடைச்ச கனிமத்தை நிறைய மக்காவாசிகளுக்கு கொடுக்குறாங்க. மதீனாவை சேர்ந்த சில இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க, அவங்கள பத்தி சொன்னாங்க, என்ன மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே கொஞ்சம் ஊர்பட்டு கூட மாதிரி தெரியுதுன்னு மாதிரி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இது காதுல உழுது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இவ்வளவு காலம் நன்றி கட்ட ஒண்ணு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்ல ஒதுங்கினாங்களா? இதெல்லாம் நமக்கு பெரிய ரோல் மாடல் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தான் நமக்கு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மதீனா வாசிகளை தனியா கூப்பிட்டு இதெல்லாம் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, சொன்னாங்க
ஏப்பா இப்படி எல்லாம் சொன்னீங்க? சில சஹாபாக்கள் சாத் இப்னு முஆத் கொண்டவங்க முழங்கால விழுந்து சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ் நாங்க இதை சொல்லல, எங்கட சில இளைஞர்கள் தெரியாம பேசிட்டாங்க. அப்ப இந்த மன உளைச்சல்களை எல்லாம் நீங்க ஒரு சமுதாயத்தில் இருந்து தாங்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், உம்முடைய ரப்புடைய நிஅமத்தின் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். லவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்ப், மென்மை இல்லாம கடின சித்தம் உள்ளவராக நீங்கள் இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றாரே. எல்லா நேரத்திலும் அவர்களை மன்னிப்பீராக, அவர்களுடைய தவறுகளை பொறுத்துக் கொள்வீராக என்று சொல்லிவிட்டு வஷாவிருஹும் ஃபில் அம்ர், யாரை மன்னிக்க சொன்னானோ, யாருடைய தவறை பொறுக்க சொன்னானோ அந்த ஆட்களோட விஷயங்களில் மஷூராவும் செய்ய சொல்றான். அப்படின்ற ஒரு சமுதாயத்துக்குள்ள பலதரப்பட்டவங்க வைப்பாங்க. ஒரு யுத்த நேரத்துல ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க. ஒரு கிணத்து தண்ணி எடுக்க போன இடத்துல ஒரு முஹாஜிருக்கு ஒரு அன்சாருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் பின்னால் அடிச்சு விட்டார் முஹாஜிருக்கு. அப்ப உடனே சொல்ற, யாலல் முஹாஜிர், முஹாஜிர்களே எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்க. இவர் என்ன அன்சாரிகள் ஒருவர் அடிச்சு போட்டார். அவர் சொல்றாரு, அன்சாரிகளே வாங்கன்றார். அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சது. முடிஞ்ச உடனே இத அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு, நீங்க சொல்லுவாங்களே நாயை வளர்த்து உன்னை கடிக்கும்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு. அவன் சொல்றான், நாயை வளர்த்தா அதை கொழுக்க வச்சா அந்த நாய் வந்து ஒன்ன கடிச்சுதான் கதையாத்தான் இருக்குது. மக்கால இருந்து வந்த ஒண்ணுக்கும் கூட ஊட கொடுத்தீங்க, வாசலை கொடுத்தீங்க, சொத்துக்களை கொடுத்தீங்க, மனைவியை கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கொடுத்தீங்க. பாருங்க உங்களுக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்களா? நாங்கள் மதீனாவுக்கு போன பிறகு முதலாவது செய்ய வேண்டிய வேலை, நாங்கள் கண்ணியமானவர்கள் இந்த இழிவானவர்களை ஊருக்கு அனுப்பிடுவோம். யார் சொன்னார்? எவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த செய்தி ரசூலோட காதுக்கு வருது. ஸைத் இப்னு அர்கம் சின்ன பிள்ளையா சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் இந்த செய்தி பிறகு ஸைத் இப்னு அர்கம் விளங்காம சொல்லி பாராக்கும், அதுக்குள்ள வேற ஒரு கதையை உண்டாக்கி விட்டாங்க. பிறகு அல்லாஹு தஆலா இத குர்ஆன் வசனத்துல இறக்குறான். இறக்கி விஷயத்தை சொல்றான். ரசூலுல்லாஹ் என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? தங்க வேண்டிய நேரத்துக்கு, அந்த அதாவது கிளம்ப வேண்டிய நேரத்துக்கு முன்னால சம்பந்தம் இல்லாத நேரத்துல புத்தந்து பிரயாணத்தை நிப்பாட்டாம போய்கிட்டு இருக்கிறாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேக்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் இது என்ன நீங்க இந்த மாதிரி போறீங்க, சம்பந்தம் இல்லாம மக்கள் கஷ்டப்படுற மாதிரி தெரியுதுன்னாங்க. உஸைதே உங்க ஆளுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரியுமாண்டாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? நாங்கள் கண்ணியவான்கள் இழிவானவர்களை நாங்க விரட்ட போறோம்னு சொல்லிக்கிறாங்க தெரியுமா? யாரு கண்ணியம் யாரு இழிவோ அவன் தான் கேவலமானவன். யாரு சொல்ல நீங்கள் கண்ணியமானவர்கள், இவன் பேச்சுக்கா நீங்க இப்படி கவலைப்பட்டீங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் விட்டுப்பட்டா போனாங்க சமுதாயத்தை. எனவே ஒரு சமூகம் வரக்குள்ள பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. சொல்ல பேசவே தெரியாத கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நல்ல கண்ணியமானவங்க இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, பேச்சு ஒழுங்கா அவங்களுக்கு பேச தெரியாதவர்களாக, நாகரிகம் தெரியாதவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் பொறுத்தாத்தான் ஒரு சமுதாயத்தோட நாம் வாழலாம். அப்படி இல்லைன்னா அபூதர் கிஃபாரி மாதிரி நம்ம தனியத்தான் போய் ரமதால உட்காரோம். ஏழாவது ஒரு சமுதாயம் வரக்குள்ள பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரும். நமக்கு தனிப்பட்ட வகையில சில விமர்சனம் வரலாம், சில நேரம் பொருளாதார நெருக்கடி வரலாம், சில நேரம் நமக்கு சிலரோடு ஒத்துப்போக முடியாமல் இருக்கலாம். எந்த ஒரு நிலையிலும் இந்த மார்க்க பணிக்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிற அந்த கட்டமைப்பு உடைச்சிடக்கூடாது. ஷைத்தானுக்கு தேவை உங்களுக்கு மத்தியில் விரோதத்தையும் குரோதத்தையும் உண்டாக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஜும்மாவுல இப்பவே நான் ஒரு டைமை கூட எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பேச இயலாது. என்னுடைய அன்பான ஒரு உபதேசம், நான் கண்டது அப்படி சொல்றேன். இந்த தளர்வு நிலைமை இல்லாம போகணும். இந்த தாவாவை இந்த பிரதேச மக்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை சரியா இல்லையான்னு தெரியல, நல்ல மக்களாக நான் பார்க்கிறேன், கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக பார்க்கிறேன். பொருளாதாரத்தை செலவழிக்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனைடா, சில உலமாக்கள் அவர்களை பிழையான முறையிலே வழிநடத்தி வைத்திருக்கிறார்கள். சரியான பாதை அவர்களுக்கு காட்டவில்லை. இந்த பிழையாக வழிகெடுக்கப்பட்ட மக்களை குர்ஆன் சுன்னாவுடைய சரியான பாதையிலே கொண்டு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதம் உங்களுடைய கரங்களில் இருக்கிற நேரத்தில் சில சின்ன சின்ன காரணங்களை சொல்லி நாம் ஒற்றுமைப்படாமல் அல்லது ஒன்றுபடாமல் நாம் சிதறி விடுவோமாக இருந்தால், நமக்குள் சில போது விமர்சனம் செய்து கொள்வோமாக இருந்தால், கண்டிப்பாக இந்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்ய முடியாது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நான் எனக்கும் சொல்லிக் கொள்வது, உங்களுக்கும் சொல்லிக் கொள்வது, சமூகம் வரக்குள்ள பலதரப்பட்டவங்க இருப்பாங்க, அவைகளை எல்லாம் நாங்கள் பொறுத்துக் கொள்வதற்கு தான் அல்லாஹ் தஆலா நபிக்கே சொல்றான், பொறுத்துக் கொள்ளுங்க. அனில் ஜாஹிலீன், விளங்காத மக்களை நீங்கள் கணக்கெடுக்காம விடுங்க, அதுக்காக நீங்கள் உங்கள் பணியை நிறுத்திவிடக் கூடாது என்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசமாக நான் சொல்கிறேன். சொன்ன விஷயத்தில் ஏதாவது உங்களோட மனசு புண்படுற விதமாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொண்டு, இந்த பூமியில அல்லாஹ்வுடைய வேதத்தை, குர்ஆனை, சுன்னாவை நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல பக்குவம் உள்ளவர்களாக எம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.